Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. போலீஸ் என கூறி ரயிலில் வியாபாரிகளிடம் ரூபாய் 25 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இந்த கொள்ளை சம்பவம் மற்றும் கைது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த நகை வியாபாரிகள் அபுபக்கர் மற்றும் பத்ரீன் இவர்கள் கடந்த திங்கட்கிழமை கோவையில் தங்க நகைகளை விற்றுவிட்டு 25 லட்சம் ரூபாய் பணத்தை கோவையிலிருந்து ரயில் மூலமாக கேரளாவுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு 4 பேர் அவர்களை சூழ்ந்து கொண்டு கேரளா சிறப்பு பிரிவு போலீசார் என அவர்களிடம் கூறி அவர்களிடம் இருக்கக்கூடிய 25 லட்சம் பணத்துக்கான ஆவணங்களை கேட்டிருக்காங்க. ஆனால் அவர்களிடம் ஆவணங்கள் சரியாக இல்லாதனால நீங்கள் எங்களுடன் வர வேண்டும் என்று அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை வாளையார் ரயில் நிலையத்தில் இறக்கி அங்கிருந்து கார் மூலமாக ஒரு இனோவா கார் மூலமாக கேரளா நோக்கி அழைத்து சென்றிருக்காங்க. தொடர்ந்து அவர்களிடம் இருந்து அந்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துவிட்டு அவர்களை வழியிலே இறக்கி விட்டு தப்பித்து சென்று விட்டார்கள். இது தொடர்பாக பாலக்காடு மாவட்ட போலீசார் வாளையார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில அவர்கள் பயன்படுத்திய அந்த இனோவா கார் மீட்கப்பட்டு அந்த 4 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கும்பல் யார், எப்படி இவர்கள் இந்த நகை விற்பனை செய்பவர்கள் பணம் கொள்ளையடிக்கிறார்கள், வேற ஏதாவது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார்களா என்ற கோணத்தில் கேரளா போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து நகை வியாபாரிகளிடம் கேரளா மற்றும் கோவையிலிருந்து வர செல்லக்கூடிய பணப்பறிப்பு சம்பவம் தொடர்வதால் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.